கைஸ், வெல்கம் டு தமிழ் மன்வா வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம செகண்ட் லைஃப் ஃப்ராங்கரோட சாப்டர் 2 பார்க்க போகிறோம். அந்த சாப்டரில் ஹீரோக்கு அவனோட தம்பியோட மெமரிஸ்லாம் ஒரு ஸ்கில்லு மூலியமாக ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஹீரோக்கும் சிஸ்டம் கிடச்சிருக்கும். அதுலேருந்து இந்த சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு தமிழ் மன்வா வாய்ஸ் ஓவர். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கே இன்னொரு சாப்டரும் போட போகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் சாப்டர்ஸ்லாம் கண்டினியூவாக போட முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இது நம்ம ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இதுதான் ஸ்டேட்டஸ் விண்டோவா? உண்மையிலேயே பார்க்க கேம் மாதிரி தான் இருக்குது. அவேக்கனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என் பாடி இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும்னு போட்டுருந்துச்சு. ஆனால் இன்னும் எபிலிட்டிஸ்லாம் லேக்காக தானே இருக்குது. நேச்சர் கோல்ட் பிளட்டட். இது நம்ம ஹீரோவோட தம்பியோட நேச்சர். இப்போ நம்ம ஹீரோக்கு இது வந்திருக்கு. இதோட பவர் என்னென்னா, ஹீரோ எப்போவுமே எந்த சுச்சுவேஷன்லையும் காமாக இருப்பான். யாராலையும் ஹீரோவை பிரெயின் வாஷும் பண்ண முடியாது, மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்த ஸ்கில்லு வந்து டிராகன் விஷுவல் பவர்ஸ். இது வந்து டிராகனோட கண்ணு இருக்கும். இதோட பவர் என்னன்னா, யாராவது உண்மை சொல்கிறாங்களோ பொய் சொல்கிறாங்களோ கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தரோட எபிலிட்டியும் ஒரு ஆப்ஜெக்டோட எபிலிட்டியும் நம்மளால் பார்க்க முடியும். இது பவர் எப்படி வந்துச்சுன்னா, ஹீரோட தம்பி வந்து 11th ஃப்ளோரில் ஒரு டிராகனோட கான்ட்ராக்ட் போட்டுருவான். அந்த டிராகனோட பேர் வந்து கேலக்டஸ். அதான் இந்த பவர் நம்ம இப்போ ஹீரோக்கும் வந்திருக்கு. அடுத்த ஸ்கில்லு வந்து ஹைட் அண்ட் சென்சஸ். ஹீரோவோட 5 சென்ஸுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இன்னொரு ஸ்கில் வந்து கிளார் ஓயன்ஸ். இது அந்த வாட்சில் இருந்த ஸ்கில்லு. இதனால தான் ஹீரோவோட தம்பியோட மெமரிஸை ஹீரோவால் பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம திரும்பி ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். இதுதான் அந்த ஸ்கில்லா என் தம்பியோட மெமரிஸை காமிச்சது? கிளார் ஓயன்ஸ். ஹீரோ இந்த ஸ்கில்லை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ ஆரம்பிக்கிறேன். இன்னையிலேருந்து இந்த ஸ்கில்லை வச்சு நான் அந்த டவருக்குள்ளே போகிறேன். நீ என்ன அந்த எலிக்சர் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து வரணும் தானே நினைக்கிற. ஆனால் என்னால் முடியாது. உன்னோட சாவுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பேசுறது, இங்கே பாருச்சான், என்ன பேசுகிற நீ? திடீர்னு எங்களை சாப்பிட கூப்பிட்ட, இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு? எதா இருந்தால் என்கிட்ட பேசுன்னு சொல்கிறான். ஹீரோ சாரின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறான். இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னோட வீட்டை சேலுக்கு போட்டேன். என்னோட மிலிட்ரி யூனிஃபார்மையும் என் பேக்கையும் எரிச்சிட்டேன். ஒரு புது பேக்கும் கொஞ்சம் ஆர்டிகல்ஸும் துணியும் சாப்பாடும் எனக்கு வாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 2 கத்தி ஐடென்டிக்கலாக இருக்குது. அதுதான் என் யூனிட்டில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். இன்னும் எனக்கு தேவையானது கன்னும் கொஞ்சம் வெடி மருந்தும். இது நான் பிளாக் மார்க்கெட்லேருந்து வாங்கிப்பேன். இப்போ ஹீரோ வேற இடத்துக்கு நடந்து வந்துட்டான். இப்போ ஹீரோ பேசுகிறது இதுதான். இன்னும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பித்து 1 வாரம் ஆயிடுச்சு. பிளேயர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அது அவங்க எவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து. ஃபஸ்ட்டு போகிறவங்கள சப்ரஸ் பண்ணி யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும். ஒரு ஹிடன் பீஸும் இருக்குது, நியூ கம்மர்ஸ்க்கு அட்வான்டேஜாக எடுத்துக்க. அந்த விஷயம் இங்கே அப்பையார் ஆக போகுது. ஒரு கேட். திடீர்னு பிளாக் க்ளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி திடீர்னு ஒரு கேட்டு மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி வருது. இதுதான், இந்த கேட்டுக்கு பின்னாடி தான் எல்லாரும் இருக்காங்க. என் தம்பியோட பிரச்சனை பண்ணவங்க. அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இன்னையிலேருந்து நான் தான் சா ஜுங் ஊ. இது நம்ம ஹீரோட தம்பி பேர். இப்போ ஹீரோ டவரில் அவன் தம்பியாகவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அவன் தம்பியோட நேம்லேயே. 2 பேரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் சிஸ்டம்லேருந்து பாப் ஆகுது. நீங்கள் ஃப்ளோர் 0க்கு என்டர் ஆகிட்டீங்க. இங்கே தான் டுட்டோரியல் ஆரம்பிக்க போகுது. ஒரு பிரைட்டான வெளிச்சம் அடிக்குது அந்த கதவை திறந்தோடனே. நம்ம ஹீரோ முன்னாடி கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ ஒரு டஞ்சன் மாதிரியான ஒரு இடத்துல இருக்கான். இது அதே மாதிரி தான் இருக்குது அது ஜேர்னலில் பார்த்தது. இந்த டவரில் என்ட்ரி எக்ஸாம் வைப்பாங்க பிளேயருக்கு. அவங்க கடவுளாக மாற ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. டவரை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கடவுளாக மாறதுக்கு தகுதியானவங்களான்னு அவங்க காட்டணும். அதுக்கு தான் இந்த டுட்டோரியல். இதில் அவங்க ஜெயிச்சாதான் டவருக்குள்ளேயே விடுவாங்க. அப்போ தான் அவங்க டவருக்குள்ளேயும் கிளைம் பண்ண முடியும். இதை முடிச்சாதான் என் தம்பியை ஹர்ட் பண்ணவங்கள நான் பழி வாங்க முடியும். எதையும் நான் மறக்க மாட்டேன். என் தம்பிக்கு நடந்ததுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். டவருக்குள்ளே போகணுன்னா நான் இந்த டுட்டோரியலில் ஹை ஸ்கோர் எடுக்கணும். ஹை ஸ்கோர்னா சாதாரணமாக இல்லை, ஃபஸ்ட் பிளேஸை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வளோ ஹை ஸ்கோர் நான் எடுக்கணும். அந்த ஹிடன் பீசஸும் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நான் அதையும் எடுக்கணும். என்னை அப்கிரேட் பண்ணிக்கணும். நான் இன்னும் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கேன். டவருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை நான் கிளியர் பண்ணி ஆகணும். இப்போ நான் இது மேலே தான் ஃபோக்கஸாக இருக்கணும். ஹீரோ ஒரு மாஸ்க் போட்டுக்கிறான். அவன் மூஞ்சி யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. ஓஹோஹோ, ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க போல இருக்கே. கடைசி வரைக்கும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். இருந்தாலும் நீங்கள் இருந்து போயிரு. கேட்டு கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். திடீர்னுட்டு கேட்டு கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் வர்றதுனால கேட் ஓப்பன் ஆகி உள்ளேருந்து ஒரு உருவம் வருது. ஹீரோ அவன் கத்தி வச்சுட்டு ரெடி ஆகிக்கிறான் சண்டைக்கு. பார்த்தா உள்ளேருந்து வந்திருக்கிறது ஒரு காப்ளின்னு. இப்போ அந்த காப்ளின் பேசுது. என் ஹார்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன். நீ அந்த கத்தியை கீழே போடுறது உனக்கு நல்லது. காப்ளின் நல்லா கோட்டு சுட்டுலாம் போட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து காப்ளின் வந்து மேனேஜர். பேர் வந்து இப்ளு கீரா. நம்ம காப்ளின் மேனேஜர்னே கூப்பிட்டுக்கலாம். இந்த ஃப்ளோரோட கைடு. காப்ளின் பேசுது. உன்னை பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த ஃப்ளோர் 0வோட மேனேஜர் கைடு.
இங்கே ஒருத்தரை மீட் பண்ணுறது ஃபேட்டாக தான் இருக்கணும்ல. என்னப்பா இவ்வளோ பேசுகிற ஒரு கை தட்ட மாட்டியா கைஸ்? அப்படியே நீங்களும் லைக் போட்டுக்கோங்க எனக்கு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வீடியோ பார்த்துக்க மோட்டிவேஷனாக இருக்கும். என்னப்பா ஒரு காப்ளின் வந்து பேசுகிறேன், நீ என்ன நம்புறியா? உனக்கு இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா என்ன? இப்போ நம்ம ஹீரோ ஒரு மேனேஜர் கிட்டேருந்து அட்வைஸ் கிடச்சா நல்லது தான் நினைக்கிறான் மனசுக்குள்ளே. இப்போ அந்த காப்ளின் பேசுது. உன்னை பார்த்தா நீ எங்கெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. நீ மாஸ்க் போட்டிருக்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நீ அந்த மாஸ்க்கை கழட்டக்கூடாது. நீ ஒன்றும் வெக்கத்தினால அந்த மாஸ்க் போல எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பார்த்தா எங்கேயோ ஃபெமிலியராக தான். உன்கிட்ட பேசுறது எனக்கு ஃபெமிலியர் தான் இருக்குது. பேசுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சரி, இப்போ நான் ட்விட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்விட்டரில் மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் இருக்குது. ஏலேருந்து ஜி வரைக்கும். ஒரு பிளாக்கும் ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது எல்லாத்தையும் நீ கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உன்னோட டவருக்குள்ளே போக முடியும். நீ ஒன்றா முடிக்கணும். ABCDEFG. ஜி முடிச்சின்னா கோல். நீ டவருக்குள்ளே போகலாம். உனக்கு காட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. உனக்கு கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீ இந்த ட்ரையல்ஸை முடிக்கணும். நீ எப்படி இந்த ட்ரையல்ஸை முடிக்கிறத பொறுத்து தான் ஒரு ஸ்கோர் டிட்டர்மின் ஆகும். எல்லா ஸ்கோரும் சேர்த்து ஃபைனல் ரவுண்டு உனக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஹை ஸ்கோர் எடுத்தால் உனக்கு என்ன இருக்குன்னு யோசிக்கிறேன். அது எனக்கு தெரியுது. எவ்வளோக்கு எவ்வளோ ஹை ஸ்கோர் எடுக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு ரிவார்ட்ஸும் நிறையா இருக்கும். நான் நம்புகிறேன் இது எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் எவ்வளோ டைம் எனக்கு இருக்குன்ட்டு. அதுக்கு அந்த காப்ளின் சொல்லுது 30 நாள், 1 மாதம். எல்லா பிளாக்குக்கும் சேர்த்தே 30 நாள் தான். அதுவும் விருப்பம் எந்தெந்த பிளாக்கு எவ்வளோ இருக்கிறேன்ட்டு. ஆனால் நீ ஒரு வாரம் லேட்டாக வந்திருக்க. உனக்கு முன்னாடியே எல்லாரும் ஆரம்பித்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. உனக்கு என்ன, நீ அடுத்த ரவுண்டில் கூட கலந்துக்கலாம். அதுவும் விருப்பம். இப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான் இதுக்கு எனக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிருப்பாங்க. அவங்க நிறைய பிளாக்கை தாண்டியே போயிருப்பாங்க. அவங்கள ஒரு நியூ கமர் பிடிக்கிறது இம்பாசிபிள் தான். ஆனால் இது எல்லாத்தையும் நான் முன்னாடியே கெஸ் பண்ணி தான் வந்தேன். நான் எப்படியாவது இதில் ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்தே ஆகணும். இப்போ அந்த காப்ளின் பேசுது. அப்புறம் நீ ஒரு பிளாக்கை முடிக்கும் போதும் உனக்கு ஒரு பார்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 3லேருந்து 5 பேர். நீ வேணா சேர்ந்துக்கலாம், இல்லை நீ தனியாக ஏறுறனா ஏறிக்கலாம். அதுவும் விருப்பம்தான். இந்த டவர் அதில் எதுலேயுமே குறிக்கிறாது. இந்த டவர் பிளேயரோட ஃபவுண்டேஷனை வளர்க்குது. ஒரு பிளேயர் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்க டவரால் பார்க்கப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்கோர் வந்து தனியாக கால்குலேட் ஆகும். இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலை பண்ண வேண்டியதில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி வர பிளேயர்ஸ்லாம் 2 வழியில் தான் போவாங்க. ஒன்று அவங்க ஸ்கில்லு மேலே பாரத்தை போட்டு ரொம்ப பெரிய ஆளாக காட்டிக்கிறேன்ற நினப்பில் செத்துருவாங்க. இன்னொன்று அவங்க டவரால் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவாங்க. சரி, நான் இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறேன் உடனே. இப்போ சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. அப்படி கடவுள் ஆகிறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் இந்த ட்ரையலோட முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கணும் கொடுக்கப்பட்ட டைமில். டைமிங் ஓடுது சிஸ்டம்லேருந்து. இப்போ நம்ம ஹீரோ கால் எடுத்து வைக்கிறான். அந்த பிளாக்கில் என்ட்ரு ஆகிட்டான். இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கை முடிக்கணும்னா இங்கே வச்சுருக்க ட்ராப்பை ஒன்று டிஸ்ஆர்ம் பண்ணணும், இல்லைனா டெஸ்ட்ராய் பண்ணணும். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாக்லேருந்து வெளியே போயிடலாம். இப்போ ஹீரோ பேசுகிறான். அந்த ஜேர்னலில் இந்த பிளாக்கை பற்றியும் இந்த ட்ராப்ஸை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எனக்கு உதவியாக இல்லை. ஏன்னா இந்த லொக்கேஷனும் இந்த ட்ரிகர் மெக்கானிசமும் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு எங்கேருந்தோ ஹேரோ வருது. ஹீரோ டக்குன்னு கீழே குனிஞ்சு இந்த பக்கமாக வந்துட்டான். இந்த பக்கம் வந்தோடனே திடீர்னு அயன் ஆரோஸ் ஃபுல்லாக அடிக்க வருது. ஹீரோ எப்படியோ அதை பேக்கை வச்சு தடுத்துட்டான். ஜஸ்ட்டு மிஸ் ஹீரோ கண்ணை குத்தி உடம்பெல்லாம் கிழிச்சிருக்கும். ஹீரோ அப்போ தான் சாலோடையே ஒட்டியே போகணும். உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ வெளில காட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாவு உறுதின்னு நினைக்கிறான். திடீர்னுட்டு ஹீரோவோட லெஃப்ட் சைட்லேருந்து நிறைய ஆரோஸ் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணிடுச்சு. ஹீரோவோட ஷோல்டரே குத்தி கிழிச்சிருச்சு. இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டரில் பார்க்குறேன். பாய்.